ஓகே, அது ஒரு விஷயம். எக்கிடிகே has been the best player. ஈசாக் has played 0 minutes for Sweden. எதுவுமே இல்லாம வரான். Why would you bench Ekitike who scored a goal for France and put Isak on as the starting lineup player? 11 பேர் வந்து the system is supposed to be like a 12th man on the field. The system is supposed to make you better as a team. இங்க என்ன பிரச்சனைனா we are looking like 11 individuals எல்லா கேம்லயும். ஃபர்ஸ்ட் கோலுக்கு முன்னாடி we had 6 or 7 corners out of which we didn't score even one. அப்ப we didn't score even oneங்கிறது next. We didn't touch the ball. அந்த first header wasn't ours in any of those corners. மெக்காலிஸ்டருக்கே வரேன், ரெண்டாவது கோல் நீ எதுக்கு அங்க உட்காந்து கமிட் பண்ற? அவனுக்கு 3 பேரும் அவன் உள்ள வந்து ஷாட் எடுத்து ஆலிசன் சேவ் பண்ணி பால் வெளிவர வரைக்கும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. லிட்டரலா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஆர்னே ஸ்லாட் சாக்ட் இன் த மார்னிங். நம்ம ஏன் பாடிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிருச்சு. 6 டிஃபீட் 7 கேம். இது அதெல்லாம் விட ரெக்கார்ட் டைம்ல நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். அதுதான் வந்து மெயின். இது வரைக்கும் இப்படி பண்ணதே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மக்களே, நான் தான் சேஷ வந்து வற்புறுத்தி ரெக்கார்டிங் வர வச்சேன். அவரு பொறுமையா பண்ணாங்க அப்படின்னாரு. முடியல, இதுக்கு மேல என்னால முடியல, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வற்புறுத்தி வர வச்சேன். பட் ஆனா என்கிட்ட சொல்றக்கு ஒண்ணும் கிடையாது, சேஸ் தான் பேசுவார். ஏன்னா இத்தனை நாள் அவர் எதிர்த்து நான் பேசி இன்னைக்கு பண்ணு வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் ஒண்ணும் பண்ண முடியாம. அதனால இன்னைக்கு வந்துட்டு சேஸ் பேசுவார், எல்லாரும் விருப்பப்பட்டதெல்லாம் பேசுவார். இல்ல இந்த கேமுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் முதல்ல வந்து அட்மின் டியூட்டிஸ்லாம் அதை முடிச்சிடலாம். இல்லைன்னா எப்போ பண்ணுவேன்னு எனக்கு ஞாபகமே சில சமயம் ஞாபகமே இருக்கிறது இல்லைங்க. ஒரு 2-3 எபிசோட்லாம் பின்னாடி பார்த்தா ஞாபகமே இருக்கிறது இல்லை. அப்புறம் கடைசியில வரைக்கும் நீங்க நம்பிக்கை வச்சிடுறீங்க. நம்ம சொல்லினாலும் அவங்க பண்ண, ஆனா அவங்க நம்பிக்கையை அவங்க காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. ஆமா, சொன்ன மாதிரி அந்த நம்பர் இம்ப்ரூவ் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் சொன்னேன், 41% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க அப்படின்னு. இன்னும் அது இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை, அதே 40% தான் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் நீங்க ஒரு வாட்டி கீழே பாத்துருங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணலன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. 3250 டார்கெட்டாக வச்சுருந்தோம், 3230 தாண்டியாச்சு. இன்னொரு 20 பேர்கிட்ட வந்தால் போதும், நியூ இயருக்கு முன்னாடி 3250 அடிச்சிடலாம். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் 1000 ஃபாலோவர் வந்துட்டோமா நம்ம? 1300. ஸோ இப்போ நியூ இயருக்கு முன்னாடி 1400 அதுதான் நம்ம அடிக்கிறோம் நியூ இயருக்கு முன்னாடி. அண்ட் ட்விட்டரில் வந்து @காப்கருத்து_LFC, இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து. ஸோ உங்களுக்கு கீழே ரெண்டுமே இந்த வீடியோ பாட்டமில் தெரியும். அப்படியே வருவோம். இப்போ கேமை பற்றி பேசி தான் ஆகணுமா? அதாவது நான் போன வீடியோவில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி 20 மினிட்ஸ்ல வீடியோ முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த கேம்ல. இல்ல அதாவது இது ஜென்சி மென்டாலிட்டி, அதைத்தான் நம்ம லிவர்பூல்ல அடாப்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா 20 நிமிஷத்துக்கு மேல எவனும் கேம் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்துலயே நாட்டிங்கம் ஒரு கோல் போட்டுடலாம். அவங்க 20 நிமிஷத்துல போட்டாங்களான்னு எனக்கு தெரியாது, எக்ஸாக்ட் டைம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவங்கள சீக்கிரம் போட விட்டோம்னா எல்லாரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல, எப்படியும் லிவர்பூல் தோக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆமா, பட் சொல்ல முடியாதுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. திருப்பி நம்ம இங்க டேப் ரெக்கார்டர் மாதிரி வா இன்டர்நேஷனல் பிரேக் வந்துருச்சு, நம்ம ஆளு போய் ஃபுல் பிளானிங்கோட வரப்போறா. ஒரு பிளானிங் கிடையாது இந்த கேம். இல்லைங்க, நான் லைனை போடியா ஆரம்பிக்கிறேங்க. அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். 2 விஷயம். உங்க ஃபேவரட் பிளேயருக்கு நான் அப்புறம் வரேன். பட் ஃபர்ஸ்ட் நம்ம கிளப்ல ரைட் பேக் சரி இவன் இல்லை, அவன் பேர் என்ன, பிராட்லி இன்ஜர்டுன்னு சொல்லிட்டாரு. ஃப்ரிம்பாங்கும் இல்லை. இந்த கேல்வின் ராம்சன் நல்லா தானே ஆடினா, ஒரு கேம் ஆடினது. அவனை ஆட வச்சாதான் என்ன, அது என்ன சொபோஸ்ல இருக்க. அதாவது டீம்ல நல்லா ஆடுற ஒரே ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு அவனை தூக்கி ரைட் பேக்ல போட்டீங்கன்னா மிட்ஃபீல்டர்ல கோமாளித்தனமா இருக்கு கேம் பார்க்கறதுக்கு. என்ன யோசனைங்க தெரியலைங்க. ஏதோ ஒரு ஐடியால என்னத்தையோ பண்ற. நான் வந்து கேம் ஆரம்பிக்கும் போது லைனை பார்த்தப்ப நான் சொல்லிட்டேன், உன்னோட பெஸ்ட் பிளேயர் ஓகே அது ஒரு விஷயம். எக்கிடிகே has been the best player. Isak has played 0 minutes for Sweden.
எதுவுமே இல்லாம வரான். why would you bench Ekitike who scored a goal for France and put Isak on as the starting lineup player? என்ன ஐ மீன் நீ என்ன யோசிச்சுட்டுடா இருக்க? எனக்கு என்ன யோசிக்கிறேனே தெரியல. ஓகே, ஈசாக் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கான், 4-5 கோல் போட்டிருக்கான், அதனால வந்து ஓகே ஸ்வீடனுக்கு ஆடலனாலும் பரவாயில்ல, நான் அவனை ஆட வைக்கிறேன்னா லாஜிக் இருக்கு. அவன் இன்னும் ஒத்த கோல் போட்டதே சவுத் ஆண்டன் கூட, அவனே 3 மாசமா ஆடவே இல்லையே. நல்லா விளையாண்டு தூக்கி அவனை தூக்கி பெஞ்சில போடுவானா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மண்டையில என்னதான் யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. சரி, அப்படியே இருந்தால் நான் ஈசாக்கத்தான் வச்சு ஆடுவேன் அப்படின்னா, என்னோட பெஸ்ட் பிளேயரை லெஃப்ட் விங்ல போடுறதுக்கு 1% ஒரு ரீசன் என்னவா இருக்குன்னு எனக்கு ஸ்லாட் சொல்லியே ஆகணும். இத்தனை கேம்ல பார்க்காதத இந்த கேம்ல போட்டா பாத்தரலான்னு என்ன நினைப்புல அவனை வந்து லெஃப்ட் விங்ல போடுறது. அப்புறம் நம்ம ஃபேன்ஸ் போதுண்டா சாமி, கேக்போ இருந்தா பாஸும் பண்ண மாட்டான், ஷார்ட்டான் டார்கெட்டும் எடுக்க மாட்டான், எதையுமே பண்ணாத ஒரு பிளேயர் எதுக்கு ஆரம்பிக்கிற நம்ம கலெக்டிவா நம்ம ஃபேன்ஸே அவ்வளோ கொஸ்டின் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. லைக் why do you want him to play this game? என்னமோ வந்து 10 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்துட்டு கேக்போ பரவாயில்ல, இந்த கேம் நம்ம டிராப் பண்ணா கூட பெருசா ஒன்னும் லாஸ் கிடையாது, நீ ஆடிக்கோன்னு என்னமோ இருக்கிற மாதிரி. வாட் இஸ் தி அல்டிமேட் பாயிண்ட்? ஓகே, வேர்ட்ஸ் இல்ல, வேர்ட்ஸ் வந்து இப்ப 3 வாரமா என்னமோ அவுட்டு, எத்தனை வாரம் இல்ல, ஓகே எக்கிட்டிக்கே இருக்கான், ஈசாக் இருக்கான், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடினது அந்த ஏதோ ஒரு கேம் நம்ம இந்த இதுல பிராங்க்ஃபர்ட்ல தானே 2 பேரும் சேர்ந்து ஆடினாங்க. ஒரே ஒரு கேம் தான் வரைக்கும் ஆடிட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க, ஆடணும்னு சொல்ல முடியாது, ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. when it worked that day, உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன பிரச்சனை? அவனை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு என்ன? நீங்க நீங்க சொல்லுங்களேன், give me one reason why Gakpo should play. தெரியலங்க, நீங்க சொல்றது கரெக்ட். நான் கேக்போவோட கியேசா அளவுக்கு கூட போவேன். சரி, எக்கிட்டிக்கேவை தான் நீ ஸ்டார்ட் பண்ண வேணான்னு இது பண்ணிட்டேன். கியேசா நல்லா தானே ஆடுறான், லைக் வந்த போது இஸ் டூயிங் வெல், அவனை தூக்கி போடலாம்ல. இந்த கேக்போ மாதிரி ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அவங்க நாட்டிகம் ஃபாரஸ்ட் இருங்க, அவங்க இப்போ ரைட் பேக் யாரு, சவோனா கூட போட்டிருக்கான். ஆமா, அவன் வந்து கேக்போ லைனப்ல இருக்கிறத பார்த்துட்டு அவன் சந்தோஷமா உட்காந்துருப்பான். பரவாயில்லடா, இனி கொஞ்சம் தூங்கிட்டே ஆடலாம், எப்படி இருந்தாலும் ஒரு டைரக்ஷன்ல தான் போவான், அந்த டைரக்ஷன் மட்டும் பார்த்தா போறோம், இந்த பக்கம் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஆடி இருப்பான். அவன் ஒரே ஒரு தடவை வந்து அந்த பக்கம் போனான். அந்த கேம்லயே இந்த கேம்ல போயிட்டு அவன் வந்து அந்த சவோனாவே யாரையோ பீட் பண்ணி உள்ளே வந்துட்டு கிராஸ் பண்ற ஏதோ பண்ணா, அது நேரா மெக்காலிஸ்டருக்கு வந்துச்சு. அவன் அடுத்த ஷாட்டை தான் இந்த எலிட் ஆண்டர்சன் தடுத்தான். அவன் பண்ண ஒரே தடவை, மத்த எல்லா தடவையும் கட் பேக் தான், அவன்கிட்ட பாலை குடுக்கறதும் குடுக்காம இருக்கிறதுமே ஒண்ணுதான். நீ குடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவன்கிட்ட, கிடையாது அந்த மாதிரி. பட் அகைன் நான் வந்து கேக்போ மேல பைலப் பண்றதுனால ஓகே அவன் மட்டும் தான் பிரச்சனையான்னு கேட்காதீங்க. each and every player that played today don't deserve to play. Simply they don't deserve to play. That's all I can say. இன்னைக்கு சோபஸ்லாம் included, they don't deserve to play. அதாங்க உண்மை. அதாவது ஓகே, நான் சிம்பிளா வந்து எல்லாருமே ஸ்லாட் சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. இஃப் we are saying okay ஸ்லாட் தான் பிரச்சனை அப்படின்னா, how can the same team turn up completely different against Real Madrid? How can that அதுதாங்க ஐ திங்க் வந்து ரியல் மெட்ரிட் வந்து த பிளேயர்ஸ் வர் அப் ஃபார் இட். ஒன்று ஐ திங்க் இது வந்து இன்டர்நேஷனல் பிரேக்கில் சொன்ன மாதிரி தாங்க, இது வந்து ஃபால்ட். ஆனால் நான் வந்து ஐ வில் நாட் லெட் ஸ்லாட் கோ ஸ்காட் ஃப்ரீ. அதாவது ஒரு ரியல் மெட்ரிட் கேமை வச்சுக்கிட்டு வந்து ஐ கே நாட் எக்ஸ்கியூஸ் ஹிம். ஏன்னா சொன்ன மாதிரி 6 games out of 7. அண்ட் இன்னொன்று ரியல் மெட்ரிட்னு இது பண்ணும்போது அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லீக், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பிளே. இதே தான் ஃப்ராங்க்ஃபர்ட் கூடயும் ஆச்சு. வி ஒன் தட் ஃப்ராங்க்ஃபர்ட் கேம். ஏன்னா அவங்க வந்து தே பிளே ஹவு வி வாண்ட் டு பிளே, ஹவு வி வாண்டட் அப்போனன்ட் டு பிளே. யூரோப்பில் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. மீன் யூர் இந்த சாம்பியன்ஸ் லீக் எல்லாருமே எலீட் டீம்ஸ் ஜென்ரலாக. ஸோ தே வில் வாண்ட் டு அட்டாக், தே வில் வாண்ட் அவங்கவுங்க கண்ட்ரியில் அவங்கவுங்க வந்து டாப் 3-4 இருந்துட்டு தானே வந்திருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு சடன்லி பி லைக் ஓகே நான் வந்து பின்னாடி உட்காந்துருக்க போகிறேன், இப்போ வந்து இப்போ ஒரு மிட் பிளாக் வச்சு ஆட போகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ லைக் தேர் நாட் கோயிங் டு டூ தட். ஸோ அதனால ஃப்ராங்க்ஃபர்ட் கூடயோ இல்லை ரியல் மெட்ரிட் கூடயோ வி ஹேவ் சக்ஸஸ். வேறஸ் இங்கிலாண்டில் வந்து தேவ் எக்ஸ்போஸ்ட் அவர் வீக்னஸ். எல்லா டீமுமே இந்த சிஸ்டமில் வீக்னஸ் இருக்குங்கிறது எல்லா டீமும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சிட்டி வந்து என்ன பண்ணாங்க, எவ்ரிபடி இஸ் இதில் எனக்கு என்ன தெரியுமா, இப்போது ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்க டிஃபீட்ஸில்.
சரி எல்லா டீமும் வந்து இதை தான் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஓகே லாங் பால் அது ஒரு ஒரு 1-2 தான் இருக்குது அந்த மாதிரி. பட் சிட்டி வந்து லாங் பால் போட்டெல்லாம் ஆடல. தே கம்ப்ரெஸ்ட் ஆர் மிட்ஃபீல்ட், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டாங்க. ஸோ லைக் தெர் இஸ், அதாவது சிஸ்டமிக்காக தெர் ஆர் சோ மெனி வீக்னஸஸ் தட் எல்லா டீமுமே வந்து தே ஆர் சூசிங் விச் ஒன் டு அட்டாக் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆடுறாங்க. விச் இஸ் ரியலி வரிங். அதுதாங்க நான் சொல்லேன். ஸோ எனக்கு வந்து இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து ஒரு சிஸ்டம் வந்து இட் இஸ் சப்போஸ் டு மேக் அந்த சம் டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ்ம்பாங்க தெரியுமா. ஸோ 11 பேர் வந்து த சிஸ்டம் இஸ் சப்போஸ் டு பி லைக் அ 12th மேன் அந்த ஆன் த ஃபீல்ட். அந்த சிஸ்டம் இஸ் சப்போஸ் டு மேக் யூ பெட்டர் ஆஸ் அ டீம். இங்கே என்ன பிரச்சனைனா வி ஆர் லுக்கிங் லைக் 11 இண்டிவிஜுவல்ஸ் எல்லா கேம்லேயும். இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் மட்டும் இல்லை, எல்லா கேம்லேயும் வி ஆர் லுக்கிங் லைக் 11 இண்டிவிஜுவல்ஸ். ஸ்லாட் வந்து இவ்வளோ பிளேயர் வாங்கியிருக்காங்க, அவருக்கு டெஃபினட்டாக யூ வுட் ஹவ் ஹேட் இன்புட் இன்டு ஹூ வி ஆர் பையிங். வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஈசாக்காக இருக்கட்டும், ஏகிடிகேவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யூ வுட் ஹவ் ஹேட் இன்புட். இஃப் தேர் வாஸ் நோ இன்புட், நான் கேள்வி கேட்குறேன் உங்களை, டூ யூ திங்க் தேர் வாஸ் நோ இன்புட்? இல்லை, I mean, I think there was an input. அதுதான் நான் சொல்ல வரேன். Slot would have had an input. ஏன்னா he wants to change his style of play. He wants to மேனேஜரை கேட்காம they would not have bought those players. இப்போ ஈவன் நம்ம கிளாப்போட டைம்லயே எடுத்துப்போமே. இல்லைங்க, அங்கதான் I'm stopping you. That is why he was bought in as a head coach. Do you think Edwards and Hughes said, டேய் நான் உங்களுக்கு பிளேயர் வாங்கி தரேன், அந்த பிளேயரை வச்சு ஆடி நீ சக்சஸ் பாரு, அது உன் பிரச்சனை, ஆனா நான் தான் பிளேயரை வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்காது. இல்ல அப்படி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா த வே, அதுதான் சொல்றேன், கிளாப்போட டைம்லேயே போவோமே, த வே வி ஆப்ரேட்டட் அப்போவே நீங்க பாத்தீங்கன்னா தே ஆஸ்க்ட் கிளாப் என்ன மாதிரி பிளேயர் வேணும் உனக்கு அப்படின்னு. கிளாப் செட் எனக்கு ஜூலியன், ஆமாம் இல்லை கிளாப் செட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜூலியன் பிராண்ட் வேணும். தென் டேட்டா செட் எட்வர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லை ஜூலியன் பிராண்டோட சாலா வில் சூட் திஸ் சைட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த எட்வர்ட்ஸோட வேலை, அவர் அந்த ஸ்கவுட்டிங் டீமோட வேலை, டு சே ஓகே உனக்கு தேவையான ஸ்டைலுக்கு ஓகே யூ மே லைக் பிளேயர் எக்ஸ் பட் பிளேயர் ஒய் இஸ் பெட்டர் எங்க அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேக்கு. அதுதான் அவங்களோட. அப்படி இருந்தா நான் ஒரு கேள்வி கேட்கணுமா? இல்லை அது நான் எதுக்கு சொல்ல, இது மட்டும் முடிச்சிடறேன். எதுக்கு சொல்ல வரேன், ஸ்லாட் வந்து ஹி வுட் ஹவ் செட் டு தெம், எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளே தான் நான் நெக்ஸ்ட் சீசன் ஆட போகிறேன், ஏன்னா டீம்ஸ் ஆர் ஃபிகரிங் அஸ் அவுட் அப்படி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஓகே நீ இந்த மாதிரி ஆடணும்னா யூ நீட் ஒரு க்ளோஸ் பால் கண்ட்ரோலர், ஒரு குட் ஃபினிஷர் வேணும், ஒரு லிங்க் அப் பிளேக்கு வேணும். ஸோ அதனால வேர்ட்ஸ் ஈஸா கேக்கிட்டீங்க. அதுதான் கேள்வி கேட்குறேன். ஸோ இஃப் ஸ்லாட் செட் எனக்கு இந்த மாதிரி ஸ்டைல் தான் நான் ஆட போகிறேன், என்னோடைய சென்டர் ஃபார்வர்டு வந்து டிராப் இன் பண்ணி பாலை வாங்கி மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆடணும் அப்படின்னு ஒரு இதுவா இருந்திருந்தா, ஐ டோன்ட் திங்க் ஈசாக் இஸ் தி ஆப்ஷன். இல்லை ஐ திங்க் நான் வந்து வாட் ஐ எம் லுக்கிங் அட் ஈசாக் இஸ், ஐ திங்க் ஈ செட் நம்ம மிட்ஃபீல்டு மெக்காலிஸ்டர் வேர்ட்ஸை வச்சு சோபோஸ்லை வச்சு வி வில் கெட் இனஃப் கிரியேட்டிவிட்டி தட் ஈசாக் கேன் பி இன் லைக் அ ஹாலண்ட் டைப் ரோல், ஃபினிஷ் பண்ணா போதுங்கிற டைப்பில். எகிட்டிக்கே வந்து ஐ திங்க் இட் வாஸ் மோர் ஆஃப் Ekitike தாங்க, even though he has done well, Ekitike தான் I'm a little bit more unconvinced that he was a necessary buy. He has done well, இல்லைன்னு சொல்லலை. I think it was like okay நம்ம வந்து we have to get Isak from Newcastleங்கிறதுனால நம்ம நியூகாசலோட ஹேண்ட் ப்ரெஷர் பண்ணுறதுக்காக நம்ம Ekitike வாங்கியிருக்கோம். அண்ட் டு பி ஃபேர் வி நீடட் Ekitike வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, worst come worst he would be a backup striker, லைக் அவன் நல்லா ஆடலைன்னா he would have been a backup striker அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஈசாக்கு. ஸோ இல்லை எதுக்கு சொல்ல வரேன், இப்போ எனிவே கமிங் பேக் டு இந்த சிஸ்டம் வர்சஸ் பிளேயர்ஸ் இன் நாட்டிங்ஹாம் கேமில் எல்லாமே ஐ திங்க் நம்ம வந்து 6 out of 7 கேம்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் ஐ திங்க் த சிஸ்டம் இஸ் புட்டிங் தெம் இன் அ வெரி பேட் பொசிஷன் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்த கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே வி கோ 1-0 டவுன், அந்த ஃபர்ஸ்ட் கோல் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வி ஹேட் 6 or 7 கார்னர்ஸ், வி டிடன்ட் யூட்டிலைஸ் எனி. ஆமாம் இல்லை அது நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் கோல் பற்றி பேசும்போது சொல்லுங்கள், நான் ஒன்று சொல்கிறேன். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு வரல நானு. அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு முன்னாடி we had 6 or 7 corners out of which we didn't score even one. அப்ப we didn't score even oneங்கிறது நெக்ஸ்ட் we didn't touch the ball. அந்த ஃபர்ஸ்ட் header wasn't ours in any of those corners. ஓகேவா? அது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, someone goes to take the corner whoever it may be, கரெக்ட்டா? அவனுக்கும் அங்க நின்னு பிளான் பண்றானுங்க பாருங்க, ஒரு வான் டைக், ஒரு ஈசாக், ஒரு கொனாட்டே, ஒரு whoever மெக்காலிஸ்டர், whoever, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இவனுங்க உள்ள நின்று பேசிக்கிறானுங்க, அவனுக்கு எங்க பால போறன்னு எப்படா தெரியும்? இல்ல அதுதான் நான் வந்து நீங்க கரெக்டான பாயிண்ட், நான் அதை சொல்லலான் இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் கோல்
அது இவங்க நான் வந்து ரிவர்ஸ்ல வந்தேன். நாங்க நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஃபர்ஸ்ட் கோல் அவங்க எப்படி நல்ல பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்ல வந்தேன். பட் நீங்க லிவர்பூல் சைட்ல இருந்து சொல்றீங்க, அதுக்கு லைக் சேம் திங் அதர் வே ரவுண்ட். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கார்னர் ருட்டீன்லாம் எனக்கு இந்த ஐ மீன் திஸ் மேபி அ பர்சனல் ப்ரெஃபரன்ஸ், பட் அந்த கார்னருக்கு முன்னாடி உட்காந்து பாக்ஸ்ல பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ப்ரீ டிட்டர்மின்டா கேமுக்குள்ள போகும்போதே யூ ஷுட் நோ நீ என்ன பண்ற, என்ன ருட்டீன் நடக்க போகுது, நீ என்ன பண்ண போற அந்த ருட்டீன்லங்கிறது யூ ஷுட் நோ ஜென்ரலா. மேபி 1 or 2 டிஸ்கஷன், ஸ்மால் டிஸ்கஷன். இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவா அங்கதான் உட்காந்து சரி நான் நியர் போஸ்ட் போறேன், நீ ஃபார் போஸ்ட் போ, இவன் நடுவுல வரட்டும், நீ கட் பேக்கு இங்க நில்லு அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில்டெல்லாம் பேசவே கூடாது. விச் இது வந்து நான் இந்த கேம்னு இல்லை, லிவர்பூல் கேம்ஸ் ஜென்ரலாக ஃபார் த லாஸ்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி கேம்ஸ், ஈவன் லாஸ்ட் சீசன் இன்க்ளூடட், இதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கார்னர்ல தே டாக் வே டூ மச். அண்ட் அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த அந்த எடுக்கிறவனுக்கு எவன்ட்ட போடுறது, ஐ திங்க் he just அந்த whoever is taking he just looks for Van Dijk அந்த ஏரியால ஜெனரலா போடுவோம். கரெக்ட் I think that is what is happening. Absolutely zero planning. Defensively சரி, offensively சரி, we have no clue what to do in corners. அதான் உண்மை. ஆமா இல்ல absolutely no clue. ஆமா இல்ல அந்த டு என்ன சொல்றது, அந்த நம்ம when we are taking corners அதான் சொல்ல வரேன். when we are taking corners அதாவது ஒரு ஜென்ரலா ஒரு ஏரியால போடுவோம் பார்த்துக்கலாம். இதே தான் வந்து அந்த போன எபிசோட்லயோ இல்லை அதுக்கு முன்னாடி எபிசோட்லயோ நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம செட் பீஸ் கோச்சிங் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் வி கிவ் தம் அ ஜென்ரல் ஐடியா. இந்த மாதிரி நீ பண்ணி அப்ராக்சிமேட்டா நீ இந்த ஏரியால போ, நீ இந்த ஏரியால போ, பால் எங்க வருதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டிஃபெண்டிங்லயும் அதே தான். இப்போ அந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கோலுக்கு நான் வரேன், நியர் போஸ்ட் ஃபிளிக் ஆன். அந்த ஃபார் போஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் ஓடுவானுங்க. ஒருத்தன் முன்னாடி ஓடுறவன் வந்து இந்த ஐ திங்க் முரிலோ தான் கோல் போடுவான். முன்னாடி ஓடுறவன் வந்து ஒரு பிளாக்கர் மாதிரி இது பண்ணுவான், ஆக்ட் பண்ணுவான். இட் டசன்ட் பிளாக், ஒரு ஸ்டேஷனரியா நிக்கல, பட் மெதுவா ஓடுவான். ஏன்னா ஸ்டேஷனரியா நின்னா அந்த கோல் டிஸ்அலவ் ஆயிடும். ஏன்னா ஐ திங்க் இல் ஸ்டாப் சோபோஸ்லை, பட் ரொம்ப மெதுவா ஓடுவான். டு த பாயிண்ட் வேர் he slows down Soboslai enough that he is not able to get to the ball. Correct. Or get to Murillo. And a near post flick on. This is the second time and the Brentford throw in அப்புறம் this is the second time and the இல்ல இது வந்து Van Dijk heading outங்க, flick on இல்ல, அது Van Dijk ஓட ஹெட்டர், அது எங்கயோ கேவலமா அங்க போயிடும். அது ரைட். ஓகே வாட் எனக்கு ஃபிளிக் ஆன் மாதிரி தெரிஞ்சது, பட் ஓகே ஐ மீன் Van Dijk. பட் ஈவன் அந்த சிச்சுவேஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த we are not dealing with that runner, அந்த ஒரு பிளானிங்கே இல்லாத மாதிரி. சோபோஸ்லாய் வந்து நீ வந்து அந்த 6 yard பாக்ஸோட ஃபார் சைடுல நில்லு, அப்ராக்சிமேட்டா அந்த ஏரியால ஏதாச்சும் வந்தா நீ டீல் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி ஒரு பிளாக்கர் என்ன பிளாக் பண்ணா என்ன பண்றது, அந்த ஒரு சினாரியோ பிளானிங்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு ஜென்ரல் ஐடியா இப்படிதான் வந்து நீங்க நில்லு பால் வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. which I think is very bad set piece coaching. இது வந்து இட்ஸ் நோ கோஇன்சிடென்ஸ். எனக்கு ஸ்டாட்ஸ் தெரிலங்க, பட் நீங்க வந்து லீக் வைடு வந்து செட் பீஸ் கோல்ஸ், செட் பீஸ் அசிஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஐ திங்க் we will be in the bottom 5. கண்டிப்பா நோ டவுட். ஏங்க 57 சொன்னோம். ஐ திங்க் இந்த கேம்ல வந்து 7 8 கார்னரோ 9 கார்னரோ whatever, that means 66 without a goal. 66 corners without a goal எப்படி இருக்க முடியும் அநியாயத்துக்கு? அதான் you create so many corners. இப்ப ஆர்சனல்ல சும்மா கார்னர் டீம்னு விளையாட்டுக்கு எல்லாரும் சொல்லுவானுங்க. they create the corner, they score from the corner. creation is one, you need to score. நீ சும்மா கிரியேட் பண்ணிட்டு 66 கார்னர் வச்சுக்கிட்டு ஒன்னு கூட கோல் போட முடியலனா அது மானக்கேடு. அது ஆமா what's the point? நீ என்ன போட்டு அவன் பேரு ஆரன் பிரிக்ஸ். ஆமா நம்ம செட் பீஸ் கோச் போன வீடியோல போட்டுருந்தாங்க, இவரு போட்டுருந்தாரு நினைக்கிறேன், ஆதித்யா. ஆரன் பிரிக்ஸ் அப்படி ஒருத்தன், அவன் எதுக்கு இருக்கான்? டிஃபென்ஸ்லயே பண்ண தெரியல, அட்டாக்லயே கோல் போட தெரியல, அப்ப அவன் எதுக்கு செட் பீஸ் கோச்? அவன் எதுக்கு? அதுதான் இட் ஃபீல்ஸ் லைக் வி ஹேவ் நோ ஐடியா. அதான் சொல்றேன், லாஸ்ட் எபிசோடு நான் சொல்றேன் ஆர்சனல்ல விடுங்க, அவங்க வந்து தே ஆர் எலீட் அட் தட். நான் சொல்றது ஒரு பிரென்ட்ஃபோர்ட் லெவல்ல தே பிளான் தேர் செட் பீசஸ் வெல். அவங்களோட செட் பீசஸ் கிறிஸ்டல் பேலஸும் அதே மாதிரி தான். செல்சி கூட செட் பீசஸ்ல நல்லா தான் பண்றாங்க. லைக் கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றது we are absolutely cluelessங்க இந்த வே செட் பீசஸையே விடுங்களேன். ஓகே then we go 1-0 down into the half. ஓகேவா, we come back from the half 40 seconds ஆச்சு கோல் போனா. இல்ல அது கூட ஐ திங்க் 2-0 ஆயிருக்கும். அந்த கொனாட்டேயோட டிஸ்அலோவ்ட் கோல். I don't know how they disallowedங்க. for me that should have been a goal. அது என்ன ரீசன் கொடுத்தாங்க? இங்க பட்டுச்சுங்க, ஸ்லீவ்ல பட்டுச்சு, ஸ்லீவுக்கு மேல தான் பட்டுச்சு. it should have definitely been a goal.
அதெல்லாம் ஏன் டிஸ்அலோவ் பண்ணாங்களா ஐ டோன்ட் நோ வாட்எவர். எனக்கு என்னன்னா ஓகே ஃபர்ஸ்ட் கோலுக்கு இது ஈக்குவல் ஆயிருச்சு அப்படி நான் பாத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் கோல் போன வாரம் நீ இது பண்ணீல, இந்த வாரம் நீ குடுக்குற, அப்ப இதுக்கு வந்து இதாயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சேன். I think அந்த in those cases அந்த கோல் போற கேசஸ்ல I think any part of the hand is considered disallowed ன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஸ்லீவுக்கு மேல இருந்தாலுமா? ஷோல்டருக்கு கீழ இருந்தா எனி. ஓ அப்போனா கான்டாக்ட் இருக்கு. ஐ தாட் ஸ்லீவுக்கு கீழ இருந்தா தான் நான் நினைச்சேன். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன் ஃபீல்ட்ல தே கேவ் ஹேண்ட்பால். சோ விஆர் வாஸ் லைக் இப்ப பால தொடவே இல்லனா கையில படவே இல்லனா ஓகே விஆர் வந்து டேய் கையில படவே இல்ல செஸ்ட்ல தான் பட்டிருக்கு ஓகே கொடுத்துறலாம் அப்படின்னு. இங்க படுது கிளியரா அப்படிங்கறனால இட் கிளியரா என்னால ரூல் அவுட் பண்ண முடியல. ஆமா அப்படிங்கறனால விஆர் செட் நீங்க ஹேண்ட்பால் கொடுத்திருக்கீங்க, நான் வந்து இப்ப எப்படி நான் ஹேண்ட்பால் இல்லன்னு நான் சொல்வேன், இங்க பட்டிருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. பட் ஐ தாட் இஃப் இட்ஸ் ஆன் தி ஸ்லீவ் இட்ஸ் நாட் a handball நான் நினைச்சேன். ஆமா பட் ஐ திங்க் ஹேண்ட்பால் நோ ஹேண்ட்பால் விட the reason I brought up that ஏனா அந்த கொனாட்டேயோட டிஃபெண்டிங் அந்த இதுல அந்த சிச்சுவேஷன் இல்ல நான் ஒண்ணு தான் கேக்குறேன். as a center back உனக்கு ஒரு கிராஸ் வருதுன்னு தெரியுது, நீ எதுக்கு பேக்கப் பண்ற? you have to go meet that cross. first of all அந்த ஃபார்வர்ட் அவன் யாருன்னு எனக்கு மறந்து போச்சு. அந்த ஃபார்வர்ட் வந்து he should not even be in a position to play that ball. நீ அவனுக்கு முன்னாடி இருக்கணும். தியாகோ இல்ல ஜெசூஸ் இகார் ஜெசூஸ் நீ அவனுக்கு முன்னாடி இருக்கணும். you were and இதுல என்ன பியூட்டினா கொனாட்டேயோட ஸ்டார்டிங் பொசிஷன் வாஸ் ஆக்சுவலி குட் அந்த சிச்சுவேஷன்ல. அவனுக்கு முன்னாடி தான் இருந்தான். அதுக்கப்புறம் இவன் என்னத்துக்கு பேக்கப் பண்ணான்னு தெரியல. நீ போய் மீட் பண்ண வேண்டியதானே. he is brain deadங்க this season. he is brain dead. நான் உங்கள்ட்ட வந்து 2 கேமுக்கு அப்புறமே சொல்லிட்டேன் this season he is brain dead. என்ன டாஸ் இது வந்து எனக்கு செம்ம கடுப்பு யாரு தெரியுமா? நம்ம ஃபேன்ஸ் மேலதான். மொத்த டிஃபெண்டர்ஸ்லாம் 200k வாங்குறானுங்க, உனக்கு கொனாட்டேக்கு 200k கொடுக்க முடியாதா? சைனுமா பேயும் மணி தட் எவ்ரிஒன் எல்ஸ் இஸ் கெட்டிங் பெய்ட். டே அவன் ஆனதே உருப்படியா 1.5 சீசன் 2020ல வந்தான். 1.5 சீசன் ஒழுங்கா ஆடி இருக்கான் 5 வருஷத்துல. என்ன டாஷுக்கு நம்மளுடைய ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவனுங்க எல்லாம் வந்து பணம் கொடுக்கணும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணிட்டான் இந்த சீசன் அட்ரோசியஸ். நீங்க அந்த சான்ஸே விடுங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்த கார்னர் அந்த கோலுக்கான கார்னர் கொடுத்தது அவன் தான். அந்த கார்னர் கொடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த இடத்துல கிடையாது. ஆமா கார்னர் போய் கேவலமா கொடுத்து வந்தான் அந்த இதுல. அத தவிர எத்தனை தடவை he was beaten today duels ஒரு duel win பண்ணல. I think he got taken off இல்ல. so I think he got taken off at 60 minutesங்க. கொழுப்பு என்ன தெரியுமா? சிரிச்சுக்கிட்டு ஸ்கஃப் பண்ணிட்டு போனான் அவனை வெளியெடுத்ததுல. நீ ஆன பெர்ஃபார்மன்ஸ்க்கு உன்னை 30 நிமிஷத்துல வெளியெடுத்துக்கணும். நீ அவ்வளவு நேரம் பிச்சில் இருந்ததே பெரிய விஷயம். ஸ்லாட்னால இப்ப பெரிய பிரச்சனையா அதாங்க. அவனை ரீப்ளேஸ் பண்றது யாரும் இல்ல. ஜோ கோமஸ் போனானா 10 நிமிஷத்துல படுத்துருவான். ஆமா லிட்டரலி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அதான். when slot can take out குவான்சா 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் சீசன் அதுக்கப்புறம் குவான்சா பிச்சையே பார்க்கல. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா? இப்ஸ்விச் டவுன். ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் கேம் when he is brave enough to take him out. I am not scared that he is brave enough to take Konate out. He can. But problem is இல்ல யாரும். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு இப்போ. ஆமா he has been absolutely shambhalikங்க. அவ மட்டும் கிடையாது, நான் என் கிளப் கேப்டனுக்கே வரேன். உன்னால லைவ்ல போய் வேன் ரூனிய கேள்வி கேட்க முடிஞ்சது. இப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது, என் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்மியாகுதா அப்படின்னு வச்சது கேள்வி. பேக் இட் அப் ஆன் த ஃபீல்ட். நீ என்ன பண்ற? you've been shit all. you are absolutely nothing. you are not controlling the defense. you are not talking to other people. your performance is poor. இல்ல அதுதான் நான் வந்து I feel like see this is where வந்து நான் வேன் டைக் எக்ஸ்கியூஸ் பண்ணல. his performance has been bad. அதை பத்தி நான் சொல்லல. பட் இதுதாங்க we are talking about so many players. வேன் டைக், கொனாட்டே, கர்கஸ், சோபோஸ்லை விட்டுருங்க இந்த சீசன், மெக்காலிஸ்டர், கர்டிஸ் ஜோன்ஸ் அப்பப்போ அப் அண்ட் டவுன். சாலாவே எடுங்க, எப்படி ட்ரிபிள் பண்றதெல்லாம் எப்படி மறக்கும்? பட் அதுதாங்க நான் கேக்குறேன். 1% இல்ல அதுதான் நான் கேக்குறேன். பீட் பண்ண போக முடியலங்க. அது எப்படி சிஸ்டம்ல சொல்ல முடியும்? you are giving him the ball. இல்ல you're putting him in a bad position ன்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது 1-on-1 ஐசோலேட் தான பண்ணி கொடுக்க முடியும் விங்கர். நீங்க சொல்லுங்க, நீங்க கோச் பண்றீங்க, உங்க வின்னருக்கு 1-on-1 ஐசோலேட் பண்ணி கொடுத்தா உங்க வின்னர் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? சரி அவன் எப்படியாச்சும் தாண்டி போகட்டும், ட்ரிபிள் பண்ணி தாண்டி போய் ஒரு கிராஸ் ஆச்சு போட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணாங்க. இந்த கேமே விட்டுருவோம். அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இந்த சீசன். ஆமா
எப்படி டேக் ஆன் பண்ணி ஒரு லெஃப்ட் பேக் கூட உன்னால வந்து தாண்ட முடியல. இல்ல அதுதாங்க இந்த சீசன் நீங்க சாலா வந்து பாத்தீங்கன்னா ஹி ஆபரேட்ஸ் இன் தட் அந்த ஹாஃப் ஸ்பேஸ் ஃபுல் ரைட் விங் டச் லைன் கிட்ட இல்லாம சில சமயம் லைக் மோர் ஆர் லெஸ் மோர் டைம் இன்சைட் த ஹாஃப் ஸ்பேஸ் ஆபரேட் பண்றாரு. சம்டைம்ஸ் ஹி கோஸ் டு டச் லைன். நீங்க சொல்ற மாதிரி பார்ட் ஆஃப் இட் இஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் அந்த ஹாஃப் ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் இயர் அண்ட் லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் அந்த ஹாஃப் ஸ்பேஸ்க்கு வரும்போது சாலா வெண்ட் வைடு and he was able to get the ball wide ஒரு மொமெண்டமோட he was able to go at the defender which makes a big difference. அதாவது ஒரு விங்கருக்கு வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இந்த சென்ஸ் வந்து 1-on-1 பீட் பண்ணி கிராஸ் போடு இல்ல ஷார்ட் எடு வாட் எவர் இட் இஸ். அந்த 1-on-1 எடுக்கிறதுக்கு இஃப் யூ கோ வித் மோர் மொமெண்டம் ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா மொமெண்டமோட போனீங்கன்னா யூ ஆர் மோர் லைக்லி டு சக்சீட். அதுதான் இந்த கேம்ல சாலா வாஸ் a touch line winger. அவனுக்கு மொமெண்டமோட தான் he was going with the ball. இல்ல நான் சொல்றது ஜெனரலா தாண்டி ஜெனரலா சொன்னீங்க. நிக்கோ வில்லியம்ஸை தாண்டி இவனால எதுவும் பண்ண முடியல. பேசிக்கலி தட்ஸ் ஹவ் தி கேம் வாஸ். ஆமா ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பண்ணா ஒரு 2-3 கட் இன் பண்ணி கட் பேக் பண்ணி ஒரு கிராஸ் போட்டான் அவ்வளவுதான். 20 மினிட்ஸ் இங்க பாருங்க. நான் see I am also saying okay 6 losses in 7 games na okay manager is getting it incredibly wrong. Post matchல வந்துட்டு he accepted saying I tried to do something but it didn't work. Nothing worked this game. Whatever I tried to set up, it didn't work. The responsibility is completely on me. If we win or if we lose, it's completely on me. I have to take the blame and I have to see what they're doing. அப்படின்னா ஒண்ணு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்களே சொல்லுங்களேன். மெக்காலிஸ்டர் கிராவன்பர்ச் இந்த கேம்ல சிம்பிள் பாஸ் ரோல் பண்ணி உடுற பாஸ கூட ஸ்ட்ரெயிட்டா ஆப்போனன்ட் பாஸ் பண்றானுங்க. எப்படி முடியும் அது? இல்ல மெக்காலிஸ்டருக்கே வரேன். ரெண்டாவது கோல் நீ எதுக்கு அங்க உட்காந்து கமிட் பண்ற? அவனுக்கு தெரியும் நீ வரப்போறன்னு. அவனுக்கு பாஸ் போடும் போதே அவனுக்கு தெரியும் நீ வரப்போறன்னு. நீ வந்து அங்க நிக்க வேண்டியதானே. யூ ஜஸ்ட் கிவ் him a body to face. அவ்வளவுதானே. நீ என்னத்துக்கு போய் கமிட் பண்ற? unless you are 100% sure of winning, which அந்த பாஸ் டிவில இருந்து பார்க்கும்போதே தெரியுது மெக்காலிஸ்டரால 100% அதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் why do you go and commit? தேவையில்லாம கமிட் பண்ண உடனே அவன் உள்ள டர்ன் பண்ணிட்டான், பின்னாடி அவனும் இல்லைன்னு. லைக் இட் மேக்ஸ் சம் ஆஃப் த டெசிஷன் மேக்கிங். நீங்கள் சொல்கிறீங்களே, நான் வந்து அகெயின் இது வந்து ஸ்லாட்டுன்னு நான் சொல்கிறேன். பட் ஐ வில் ஆல்சோ சே இது வந்து ஐ கீப் சேயிங் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஐ திங்க் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரிங்க. தே மேக் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸு. ஸ்லாட் வந்து புட்ஸ் தம் இன் அ பேட் பொசிஷன் டு அதனால தே மேக் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸு. அதை கரெக்ட் பண்ணணும்னு ஸ்லாட் வேற சிஸ்டம் போக ட்ரை பண்ணுறாரு. அது வந்து இட் காசஸ் மோர் கன்ஃபியூஷன், மோர் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸு. this keeps happening. இது வந்து ஒரு சைக்கிள். நீங்களா பேசிக்கோ என்ன சிஸ்டம் வேணா நீ ஆடலாம். பெப்பு குவார்டியோலா வந்தா கூட இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா நீ கேம் ஆட முடியாது. பேசிக்கலி இருந்தா இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் இருந்தா you cannot do anything. நீ என்ன செட்டப் பண்ணாலும் நீ ஆடவே you cannot do anything. அதாவது இந்த கேம்லங்க ஸ்லாட் கேம் அவுட் அண்ட் செட் we didn't create enough, that's on me. நான் என்ன ட்ரை பண்ணாலும் we couldn't create enough, but every shot we took நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து அப்படியே டைவ் அடிச்சு செம்ம பாராட்டு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இதை வந்து we have to say இந்த கேம் வந்து they knew what they wanted to do and they did it. ஓகேவா? அப்படிதான் இந்த கேம் இருந்துச்சு. ஹியூஜ் kudos to them. ஸ்லாட் என்ன சொன்னாரு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கிரியேஷன் நடக்கல அப்படின்னாரு. நான் வந்து சும்மா கெஸ் பண்ணுங்களேன் XG எவ்வளவு இருக்குன்னு. நான் ஷாக்கா இருந்தேன். நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க எவ்வளவுதான் XG இருக்குன்னு இந்த கேம். நம்மளுதா நாட்டிங்ஹாம் தான். நம்மளுது நாட்டிங்ஹாம். சொல்லுங்க, ரெண்டுமே சொல்லுங்க. நாட்டிங்ஹாம் 3 கோல் போட்டாங்களா? நாட்டிங்ஹாம் வந்து ப்ராபப்ளி பாயிண்ட் தெரியுங்க 2.85 வச்சுப்போமே. நாட்டிங்ஹாம் நம்மளுது எவ்வளவு வந்திருக்கும்? நம்மளது வந்து ஒரு பாயிண்ட் மெக்காலிஸ்டர் சான்ஸ் ஒன்று தான் ப்ராப்ளி 0.6 கிட்ட இருந்திருக்கும். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? ஆக்சுவலா என்ன தெரியுமா, நம்மளோட XG 2.2. ஓகேவா? அவங்களோட XG எவ்வளவு தெரியுமா? 1.3. இப்போ இத நான் என்ன போய் நான் எப்படி போய் நான் மேனேஜரை கேள்வி கேட்பேன்? ஆனா இல்ல, அது நீங்க சொல்ற பாயிண்ட். அது ஆக்சுவலா யாரோ அத்லெட்டிக்லையா இல்ல பிபிசிலையா ஏதோ ஒரு இதுல நான் ஆர்டிகல் படிச்சேன். லிவர்பூல் வந்து they have the XG numbers wise, பட் நீங்க பாத்தீங்கன்னா they are taking bad shots from and more often. So அதனால 2.5 XGங்கிறது வந்து 2 chance of or 5 chance of 0.5 XG is different from 25 shot of 0.1 XG. Exactly. That means you made a very good point. That means
we are getting into positions where there is a 50% chance of scoring a goal. 5 சான்ஸ்னாலும் கரெக்ட்டா? இந்த கேம் நான் பாக்குறேன், ஷோபஸ்லை பால் வச்சு டிரைவ் பண்றான், இங்க இருந்து கத்துறேன் ஷாட்டா ஏறான்னு, பக்கத்துல போய் டச் எடுத்து எங்க விட்டுருவான். ஆமா, எனக்கு வந்து பார்க்கும்போதே ஏய் உங்க மூளை இது குழம்பி போச்சாடா இந்த வருஷம். அங்க இருந்து கர்டிஸ் ஜோன்ஸ் ஓடி வருவாங்க பால் எடுத்துட்டு எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல, அவனுக்கு ஒரு 10 யார்டு முன்னாடி வரைக்கும் எவனுமே இருக்க மாட்டான். அங்க போய் சாலாக்கு கியூட்டா பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். டேய் உங்களுக்கு மூளை ஈதி குழம்பி போச்சாடா சீரியஸா? உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கிறதாண்டா மேனேஜர்னால முடியும். அந்த இடத்துல கூட நீங்க அடிக்க மாட்டீங்கன்னா அவர் என்னடா பாவம் பண்ணுவாரு அப்படின்னு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ங்க we dominated the game. Literally Nottingham Forest were nowhere in the game. அந்த கோல் போடுற வரைக்கும் they were nowhere in the game. We should have easily scored one at least one, minimum 2. அந்த மாதிரி we created. ஆனா we are 0. எப்படி? And then game state takes over. இந்த கார்னர் வந்தபோது நான் யோசிச்சேன், இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர், கண்டிப்பா விட்டுருவோம்டான்னு விட்டாச்சு கோல். பட் அகைன் இந்த சீசன் வந்து லாட் ஆஃப் ஷார்ட் கமிங்ஸுங்க. செட் பீசஸாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக இருக்கட்டும், சிஸ்டம் வைஸ் மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ராங் அட் த சேம் டைம். அண்ட் செட் பீசஸ் வந்து இட்ஸ் வெரி அன்ஃபர்கிவபிளுங்க. நீங்கள் வந்து செட் பீஸ் டிஃபெண்ட் அதாவது வந்து தட்ஸ் அ வெரி ப்ரிவென்டபிள்னு இல்லை, லைக் அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு யூ ஷுட் நாட் பி பேட் அட் இட். அதுதான் இந்த அளவுக்கு பேடே. நீ வந்து ஒரு 60 மினிட்ஸ் ஆச்சுங்க சரியா, 2-0 டவுன்ல இருக்கும் ஓகேவா. அந்த பிச்சை நான் பாக்குறேன், நாட் ஒன் பிளேயர் வாண்ட்ஸ் டு பிளே. பேசிக்கலி அந்த பிச்சை பார்க்கும்போது தெரியுது 30 மினிட்ஸ் இருக்கு ஃபார் யூ டு ட்ரை டு ஸ்கோர் ஒன் கோல். Anfield will carry you to the next goal. 30 மினிட்ஸ் இருக்கு, ஒரு பிளேயரை கூட அங்க பார்த்து இவனுக்கு ஒரு வெறி இருக்கு ஒரு கோல் போடுறதுக்கு. பாடி லாங்குவேஜ் ஒரு 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 ஃபோர்ஸ் அவங்கள காமிக்குது கோல் போடுறதுக்கு. நோப், நாட் ஒன் பிளேயர் அந்த பிச்சில் நம்ம கம்பேக் கொடுப்போம். மேனேஜர் கஷ்டப்படுறாரு, நம்மளாச்சு மேனேஜருக்காக விளையாடலாம். இந்த மேனேஜர் வந்துட்டு புது லீக்ல வந்துட்டு இஸ் ஒன் அஸ் த ட்ரோஃபி போன வருஷம். நம்ம இப்ப கொஞ்சம் அவர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. நம்ம கொஞ்சம் ஃபயர்ட் அப்பா இருந்து மேனேஜருக்காக விளையாடலாம். I didn't see one player today, including the captain, wanting to play, wanting to do something. ஐயோ, தேர்ட் கோல் நீங்க பாத்தீங்களா இல்லையா? தேர்ட் கோல் பார்த்தேன். ஆமா பாத்தீங்களா? எப்படி போச்சு? இல்ல நான் கிப்ஸ் ஒயிட் கோல். ரைட் ஆமா பார்த்தேன். அதுல அந்த ஃப்ரீ கிக், ஃபாஸ்ட் ஃப்ரீ கிக் எடுக்கறாங்க, நேரா அந்த பக்கம் போகுது. அவங்க போய் அங்க போய் யார், ஐ திங்க் ராபர்ட்சனோ கர்கேஸோ ஹூவர் இஸ் தேர், ரெண்டு பேர் இருந்தாங்க. சோ ராபர்ட்சன், இதுல வந்து நிறைய பேர் மெக்காலிஸ்டர் ப்ளேம் பண்ணுவாங்க. ராபர்ட்சன் குமோஹா இருந்தான். ரெண்டு நிறைய பேர் மெக்காலிஸ்டர் ப்ளேம் பண்ணுவாங்க ஃபார் மூவிங் அக்ராஸ். ஏன்னா அவன் தான் கிப்ஸ் ஒயிட்ட பாத்துக்கிட்டு இருந்தான் ஃபார் மூவிங். நான் வந்து ஐ வில் கோ ஃபர்தர் பேக், குமோஹாவை தான் நான் அங்க ப்ளேம் பண்ணுவேன். ஏன்னா he has to double up. So Robertson வந்து he is preventing that run towards goal. பால் எடுத்துட்டு கோல் கிட்ட போக கூடாதுன்னு அந்த ஆங்கிள் இஸ் கட்டிங் ஆஃப். குமோஹா வந்து நீங்க அது நோட்டீஸ் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல அந்த ரீப்ளேல. குமோஹா வந்து he starts jogging after some time. அந்த இதுல சார் ராபர்ட்சன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டுருவான் அப்படியே. அந்த கேப், இவனுக்கு ரெண்டு பேர் இருக்கிற கேப்புக்கு நடுவுல தான் இவன் போவான், அந்த கட் பண்ணுவான். கட் பண்ணதுனால ஆமா ஷார்ட் எடுக்குது. சோ இமிடியேட்டா இவன் ஷார்ட் எடுக்க போறானேன்னு சொல்லிட்டு மெக்காலிஸ்டர் வந்து கிப்ஸ் ஒயிட் விட்டுட்டு வந்துருவான் ஸ்லைட் டாக்கிள். கரெக்ட். which I am not blaming McAllister there at all. ஏன்னா இல்லனா அது வந்து unobstructed shot அது. கரெக்ட். நான் வந்து இங்க எதுக்கு குமோஹா ப்ளேம் பண்றேன்னா, எல்லாருமே அந்த மெக்காலிஸ்டர் வரதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவன் தான் வந்து கிப்ஸ் ஒயிட் விட்டுட்டு வருவான். அவன் பண்ணது தப்பே இல்லைங்க. ஏன்னா குமோஹா வந்து வாட் ஹி ஷுட் ஹவ் பின் இஸ் க்ளோசர் டு ராபர்ட்சன், சோ தட் இவனுக்கு அந்த விங்கர் யாருன்னு எனக்கு மறந்து போச்சு, பட் he would have no option but to turn back. கரெக்ட். ஏன்னா ரெண்டு பேர் அங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு, ரெண்டு பேர் டைட்டா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு he would have no option but to turn back and pass or do something. ஆனா அவனை பின்னாடி அனுப்பிச்சிருப்பாங்க எப்படியா இருந்தா. கரெக்ட். that is where I blame குமோஹா அங்க. நான் குமோவாவே விட்டுறேன், நான் மெக்காலிஸ்டரையும் விட்டுறேன். ஓகே, அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல 3 பேர் நிப்பானுங்க, கேக்போ, ஷோபோஸ்லை, வேற யாரும் நினைக்கிறேன். 3 பேரு. அவன் யாருக்கு ஷாட் எடுப்பாங்கன்னு தெரியல. ஆலிசன் செம்ம சேவ். அது யாரு ஷாட் எடுப்பாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு. அந்த விங்கர் தான் அந்த விங்கர் தான் மறந்து போச்சு எனக்கு. கரெக்ட். இருங்க, ரைட் விங்கர் வந்துட்டு whoever came on takes that shot சரிங்களா,
அவனுக்கு 3 பேரும் அவன் உள்ள வந்து ஷாட் எடுத்து ஆலிசன் சேவ் பண்ணி பால் வெளிய வர வரைக்கும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. லிட்டரலா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆமா, லைக் வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங்? அவன் எடுக்க போற ஷாட்டை ஆலிசன் சேவ் பண்ணாம உள்ள விட்டுருவாங்க நீ எதிர்பார்ப்போட நிக்கிறப்போ ஒரு ரீபவுண்ட் வரும், நம்ம அங்க போய் ஒரு பாடி உள்ள வைக்கலாம். உனக்கு அந்த நினைப்பே இல்ல பேசிக்கலி. அவ்வளோ தூரம் கூட போவானாங்க. நீங்க வந்து இஃப் யூ ஆர் ரன்னிங் பேக் டுவர்ட்ஸ் யுவர் ஓன் கோல், உனக்கு தெரியுது கிப்ஸ் ஒயிட் இருக்கான், மெக்காலிஸ்டர் இருக்கான், ஒருத்தன் தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அட்லீஸ்ட் அதுக்காகவாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாடி வேணுங்கிறதுக்காக எவனாச்சும் ஒருத்தன் ஓடி இருக்கலாம் உள்ள. அப்படியே வேடிக்கை பார்ப்பானுங்க. எனக்கு அது பார்க்கும்போது டேய் நீ எதுடா வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு இருக்கும். மெக்காலிஸ்டர் திரும்பி கேட்பான், இங்க யாரா நிக்கிறீங்க அப்படிமா. ஒருத்தருமே அங்க சத்தியமா சொல்றேன், ரீப்ளே பாருங்க, கை கட்டி வேடிக்கை பார்ப்பானுங்க. எதுக்குடா வேடிக்கை பாக்குறீங்க? அப்புறம் உனக்கு ஒருத்த வரைக்கும் ஆலிசன் விட்டுருவான், நம்ம ரீபவுண்டுக்குலாம் போக தேவையில்ல அப்படிங்கறதுல நீ நிக்கிற பேசிக்கலி. இல்லனா ஓகே இதுக்கு மேல நம்ம என்ன 2-0 டவுன்ல இருக்கோம், நம்ம ஒன்னும் பண்ண போறது இல்ல. எனக்கு அது நீங்க பாடி லாங்குவேஜ்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, எனக்கு அதுதான் தோணுது. அட் தட் பாயிண்ட் தேர் லைக் எனிவே 2-0, இது உள்ள போனா 3-0, போலனாக்க கிளியர் பண்ணிடுவானுங்க அவனுங்க அப்படின்னு ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில விட்டானுங்க. விச் ஐதர் இது ரெண்டும் இல்லைன்னா தேர்ட் பாயிண்ட் ஃபெட்டிக், ஃபுல் கேம் ஆடி இருக்கானுங்க அதனால ஃபெட்டிக், which is the only other explanation. But அது வந்து I refuse to accept that. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் you should be capable of playing 90 minutes. இந்த கோல் எப்போ நடந்தது? 78th. You should be capable of playing at least 80 minutes ஒரு கேம்ல. அதாவது இப்ப என்னன்னாங்க, நாங்க மக்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து போன எபிசோடு என்னடா அதிசயமா 2 பேரும் 24 மினிட்ஸ் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா ஆக்சுவலா அங்க ஒரு கூத்து நடந்துருச்சு. ஓகேவா? என்னன்னா நானும் சேஷம் எல்லா கோல்ஸ் கன்சீட் பண்ணதோடைய கிளிப்ஸை எடுத்து அந்த கிளிப்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த கேமுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு கன்சீட் பண்ணிருந்தோம்? 17 கோல்ஸ் சம்திங் கன்சீட் பண்ணிருந்தோம். 17 என்னவோ, பட் 17 கோல்ஸ் கன்சீட் பண்ணிருந்தோம். ஆமா, அதுல வந்து நானும் சேஷம் அதை ஃபுல்லா ரீவாட்ச் பண்ணதுல we came to the conclusion that 3 goals at max were because of the system concede பண்ணது. மீதி 14 goals were down to individual mistakes. அந்த கோல்ஸ் கன்சீட் பண்ணது. ஓகேவா? பேசிக்கலி இப்போ இந்த 3 கேம் பார்ப்போம், இந்த 3 கோல் பார்ப்போம். ஓகே, அந்த முரியோவோட கோல் வந்து ஓகே ஹெட்டர் வெளியே வந்துச்சு, முரியோ செமையா ஃபினிஷ் பண்ணா, அந்த கோலை விட்டுறலாம். அதுவே நான் சிஸ்டம் மிஸ்டேக் தாங்க சொல்லுவேன். சிஸ்டம் இன் தி சென்ஸ் நாட் ஸ்லாட், நான் செட் பீசஸ் டிஃபெண்டிங். ஓகே 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 அது சிஸ்டம் மேல பழி போட்டுறா சொல்றேன், சிஸ்டம் மேலே பழி போட்டுருவோம். பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் ஒழுங்கா ப்ரிப்பரேஷன் பண்ணலன்னு. செகண்ட் கோல் மெக்காலிஸ்டர் கேவலமா அங்க போய் நின்று பால் உள்ள விட்டான். தேர்ட் கோல் அநியாயத்துக்கு ஒருத்தவங்க கூட அட இது போனா போய் போது போ அப்படிங்கிற மாதிரி நிக்கிறானுங்க. ஓகேவா? இப்ப நம்ம எடுக்கிறோம் 6 losses and 7 கரெக்டா. இப்ப நாட்டிங்ஹாம் நம்ம வந்து 0, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3. ஃபார் மீ த மேனேஜர் அட்லீஸ்ட் கோச்ட் a draw. லாஸ் கிடையாது இந்த கேம். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்லயா? இந்த கேம்ல considering first 30 minutes we had so many chances, we still didn't take them, then they came into the game and they took it. ஒரு டிரா கூடவா கிடைச்சிருக்காது? ஐ மீன் we didn't, honestly சொல்லணும்னா 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 30 மினிட்ஸ்ன்றீங்க ஓகே, பாக்கி 60 மினிட்ஸ் did we deserve a draw? ஏன்னா that's 2/3 of the game அது. ஓகே இல்ல ஓகே, இப்போ அந்த do we deserve a draw one என்னோட கேள்வி வந்துட்டு இல்ல is it on the players, is it on the system? நான் வந்து I will say it's more on the system. சிஸ்டம் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். The point is ஒரு no footballer will have a perfect game. நீங்க ஆர்சனல் எடுத்துக்கோங்க, சிட்டி எடுத்துக்கோங்க, பார்சிலோனா எடுத்துக்கோங்க, one of the best teams பயர்ன் மியூனிக் எடுத்துக்கோங்க, எல்லா கேம்லயும் everybody makes individual mistakes. The point of a good system is அந்த இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்லயே 80% can be covered up by the system. எவனாச்சும் பின்னாடி கவர் பண்றதுக்கு இருக்கான் அந்த மாதிரி. Like there is something. Not every player makes an individual mistake in most of the games. அதுவும் இருக்குல்ல. ஓகே இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இல்ல இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னா அந்த மிஸ்பிளேஸ் பாசஸ் எல்லா கேம்லயும் எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது. லைக் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேவ் அட்லீஸ்ட் 1 or 2 மிஸ்பிளேஸ் பாசஸ். ஒரு கோல் கீப்பர் வந்து பஞ்ச் பண்ண வந்து சரியா பண்ணல. ஓகே ஓகே கரெக்ட் நீங்க சொல்றது. அப்ப வந்து பில்ட் அப்ல நம்ம பில்ட் அப் பண்ண தெரியல, பிளேயர் மேல மிஸ்டேக். ஓகேவா? அப்படி அதை சொல்லிடலாம். டிஃபென்ஸ்ல இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் பண்ணா நான் எப்படி போய் மேனேஜரை ப்ளேம் பண்றது? இல்லைங்க அதுதாங்க எனக்கு அதுதான் புரியல. இவங்க ட்ரைனிங்ல என்ன பண்றானுங்க, இது வந்து இண்டிவிஜுவல் ஆர் தே டோல்ட் டு பிளே லைக் தட்டா? இப்போ கொனாட்டேவே அந்த டிஸ்அலவுட் கோலுக்கே நான் சொல்றேன்னு, இஸ் ஹி டோல்ட் டு பிளே அஸ் ஓகே நீ வந்து
இப்போ ஹெட்டருக்கு சேலஞ்ச் பண்ணாத, யூ லெட் த பால் கம் டு யூ. ஏன்னா தட் இஸ் அ வெரி மைனர் டெக்னிக்கல் பாயிண்ட். அது ஒரு கோச்சிங்ல இட்ஸ் அ வெரி மைனர் டெக்னிக்கல் பாயிண்ட், பட் இட் மேக்ஸ் அ மேசிவ் டிஃபரன்ஸ் ஒரு கேம்ல. டு டெல் அ டிஃபெண்டர் நீ போய் அட்டாக் பண்ணுங்கிறது வேற. அவன் கொண்டாட்டே என்ன நினைச்சிருப்பான், சரி நான் லாஸ்ட் மேனு, நான் அட்டாக் பண்ணி என்ன தாண்டி பால் போயிருச்சுன்னா 1-on-1 அது, அதனால அவன் பண்ணலையா? அகெயின் இட் கோஸ் பேக் டு நமக்கு ட்ரைனிங் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. அதனால தான் ஐ ஆல்வேஸ் சே சிஸ்டம் வந்து அஃப்கோர்ஸ் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் 80% ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் கேம். ஏன்னா அவங்க தான் பிச்சில் ஆடுறாங்க. பட் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினிஷிங் 5th அண்ட் ஃபினிஷிங் 2nd வந்து இட் இஸ் கோச்சிங். ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் நீங்க எடுத்து வந்தீங்க, நான் உங்களுக்கு திருப்பி கேட்கறேன், சம பாயிண்ட் எடுத்து வந்தீங்க. சிஸ்டம் ஒர்க் ஆச்சுன்னா பிளேயர் டேக் த பிளாட்ஸ், சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா மேனேஜர் டேக் த பிளாட்ஸ். எனக்கு புரியலையே. அப்போ சிஸ்டம் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கும் காரணம் பிளேயர்ஸ் தான். இல்ல ஆமாமா 80%. லைக் ஐ வில் ஸ்டில் சே பிளேயர்ஸ் ஹேவ் த மெஜாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா ஐ வில் சே திஸ் இஸ் இந்த இடத்துல வந்து என்னோட மை ப்ராப்ளம் வித் லிவர்பூல் என்னன்னாக்க சிஸ்டம் வைஸ் தேர் ஆர் சோ மெனி ஃபால்ட்ஸுங்க. இது வந்து நம்ம அப்போனன்ட்ஸ் ஹவ் எக்ஸ்ப்ளாய்டட் தட் சோ மெனி டைம்ஸ். எல்லா கேம்லயும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. சிஸ்டம்ல தேர் ஆர் சோ மெனி ஃபால்ட்ஸ். ஒன்று அவங்க இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தானாவே பண்றானுங்க, அது வேற விஷயம். நான் சொல்றது சிஸ்டம் வந்து இட் இஸ் நாட் ஹெல்பிங் தெம் ஆல்சோ. இன் த சென்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ புட்டிங் தெம் இன் a bad position. ஓகேங்க, நம்ம வந்து இப்ப எல்லா கோலையும் தான் பார்த்தோம், 17 கோல் பார்த்தோம். அது எப்படி நம்ம வந்து இப்ப வந்து சிஸ்டம் வந்து 3 கோல் பிரச்சனையை நம்ம முடிவு பண்ணோம், 14 கோல்ஸ் இண்டிவிஜுவல் மிஸ்டேக் நம்ம முடிவு பண்றோம். இந்த கேம்லயுமே பாத்தீங்கன்னா 2 கோல்ஸ் இண்டிவிஜுவல் மிஸ்டேக், 1 கோல் வேணா ஓகே சிஸ்டம் கார்னர்ல எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியல, அதுவே ஆக்சுவலா இண்டிவிஜுவல் தான். பட் ஸ்டில் அது சிஸ்டம் மேலே பழி போடலான்னு இல்ல. ஐ திங்க் செட் பீசஸ் வந்து இட் ஹஸ் கான் டு a point where it cannot be individualங்க. ஏன்னா if so many players are making mistakes on set piecesனா அது இண்டிவிஜுவல்னு சொல்லவே முடியாது. ஏன்னா and it is part of coaching. as a coach வந்து நீங்க செட் பீஸ் கோச்னு ஒருத்தனை வச்சிருக்கீங்க, அது எல்லா டீமும் வச்சிருக்காங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் கோச்சிங். கார்னர் எப்படி டிஃபெண்ட் பண்றது, இது பண்றதுன்னு இட் இஸ் பார்ட் ஆஃப் கோச்சிங் அது. ஸோ அது வந்து சிஸ்டம். இல்ல நான் எதுக்கு ஈவன் ஸ்டார்ட் பண்ணனா, இப்போ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேம் வந்து நம்ம மேனேஜர் மேல எழுதலாமா இல்ல பிளேயர்ஸ் மேல எழுதலாமா? 6 out of 7 டிஃபீட்ஸ்ங்க. அந்த 6 out of 7 வந்து இட் ஸ்டார்டட் வித் கிறிஸ்டல் பேலஸ் கேம். ஓகேங்களா, கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த கிறிஸ்டல் பேலஸ் டிஃபீட் வந்து வாஸ் இட் டவுன் டு தி மேனேஜர்? ஐ திங்க் இட் வாஸ் டவுன் டு தி மேனேஜர் ப்ராபபிலி. இல்ல நான் சிம்பிளா எனக்கு ஒரு கேமும் எனக்கு ஞாபகம் இல்ல, நீங்க சொல்லுவீங்க, பட் எனக்கு ஒரு கேமும் ஞாபகம் இல்ல. பட் நான் வந்து எப்படி பாக்குறேன்னா இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் வந்து எல்லா கேம்லயும் இருக்கும். அண்ட் ஐ எம் நாட் சேயிங் we have not lost games individual mistakesனால லூஸ் பண்ணதே இல்ல அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸும் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் தி சிஸ்டம் இஸ் ஆல்சோ குட் இனஃப் டு கவர் அப் கூட இல்லைங்க, டு ஈவன் லைக் டு மேக் திங்ஸ் லிட்டில் பெட்டர். 6 out of 7 defeats points to a larger issue. அதுதான் நான் சொல்ல வரேன். 6 out of அந்த நம்பர் 6 out of 7. இப்போ இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட் சீசனும் இருந்ததுங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா up until February, அந்த லாஸ்ட் சீசன் ஸ்டார்ட்ல இருந்து up until February அந்த PSG கேம் வரைக்கும் system was good enough to cover or to make up for some of these individual mistakes. Februaryக்கு அப்புறம் தான் opponent started exploiting this. சிஸ்டம் விட சொல்றீங்களா? I would say the clinicality in front of goal was able to cover up for all of this. That's what I'd say. I'd say the players did much better than the system last season. இருக்கலாம் மேபி. But I also think defensively when we went in front of goal on a season 7 out of 10 times he was scoring. இப்ப 3 out of 10 times he was scoring. அது கரெக்ட்டுங்க. பட் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஐ ஆல்சோ திங்க் சிஸ்டமிக்லி வாஸ் மச் பெட்டர். ஏன்னா டீம்ஸ் ஹட் நாட் ஃபிகர்ட் அஸ் அவுட். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. வாட் ஐ அம் சேயிங் இஸ் நான் சொல்றேன். சோ 6 out of 7 losses என்னால ஃபுல்லா மேனேஜர் மேல எழுத முடியாது. எனக்கு players have to take responsibility because every one of them has dipped. அது எப்படி everyone can dip in their performances இப்படி? ஆமா, இல்ல players have to take responsibility. நான் தான் திரும்ப சொல்றேன், 80% of a team success or failure வந்து it is on the players தாங்க. அதெல்லாம் there is no doubt. ஆனா our system has weaknesses which Slot is not addressing. அதுதான், that is where I stand. and this weakness address பண்ணாலே maybe this 6 out of 7 will become 4 out of 7. not great அப்போ. ஆனா அந்த 2 கேம் வந்து we could have been saved. அதுதான் நான் சொல்ல வரேன். What nextங்க? I'll ask you the question. What next? ஏனா next வந்து இல்ல honest-ஆ சொல்லணும்னா இப்போ இருங்க இப்போ நீங்க லிவர்பூல் ஃபிக்சர்ஸ் எடுங்க. அடுத்து அங்க தான் எடுத்தேன். PSV, West Ham, Sunderland, Leeds. next 4 PSV விட்டுருங்க. யூரோப்பியன் ஃபிக்சர்ஸ் விட்டுருங்க. I think we will do well in Europe.
நெக்ஸ்ட் 15 கேம்ஸ்ல 15 டேஸ்ல we have 4 கேம்ஸ். அதுல ஒரு PSV ஃபிக்சர், 3 பிரீமியர் லீக் ஃபிக்சர். அதான் சொல்றேன், PSV விட்டுருங்க. we will do well in Europe. இப்போவும் நான் சொல்றேன், இன்டர் மிலான் கேமும் சரி. ஓகே, அதான் கேள்வி கேக்குறேன். does slot tenure ஓகே இருக்கமா தூக்குறமா? does it depend on Europe now? இல்ல, I would even say if you are going to sack the manager na do it before the group stages end Champions League la. ஏன்னா I just think the way we are playing in the league வந்து ரொம்ப அன்சஸ்டைனபிளுங்க. ஓகே, யூரோப்காக ஒரு மேனேஜர் வச்சிருக்கலாமா அப்படின்னா இதுதான் வந்து இட்ஸ் a big gamble. அண்ட் நீ வந்து யூரோப்பா லீக்ல இல்ல டு சே ஓகே டாட்னம் மேன் யுனைடெட் மாதிரி we have a good chance of getting to the finalனு சொல்றதுக்கு. at some stage ஏன் இவ்வளோ ஏங்க குவார்டர் ஃபைனல் ஆர்சனல் ஆடணும்னா தட்ஸ் இட், அவ்வளோதான். ஆர்சனல் வந்து நமக்கு தெரிஞ்ச அப்போனன்ட், அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம வீக்னஸ் என்னன்னு. ஸோ ஐ திங்க் நவ் இஸ் தட் இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் அ டெசிஷன்னா இப்போ என்ன, வெஸ்ட் ஹாம் நவம்பர் 30th, சண்டர்லாண்ட் 3rd டிசம்பர், லீட்ஸ் 6th டிசம்பர், பிரைட்டன் 13th டிசம்பருங்க. பை தட் பிரைட்டன் கேம் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, டு ரப் சால்ட் இன் யுவர் வூண்ட்ஸ். மான்செஸ்டர் சிட்டி ஜஸ்ட் லாஸ்ட் நியூகாசில் 2-1. சுத்தம் இந்த இல்ல இந்த சீசன் வந்து ஆர்சனல் தாங்க. ஹார்வி பான்ஸ் 2 கோல் இப்பதான் எனக்கு வந்திருக்கு. ஹார்வி பான்ஸ் 2 கோல். அந்த மேட்ச் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். that's pathetic. somewhat chance for us to close the gap. pathetically you threw it away. ஆமா, பட் ஆனா நான் வந்து எப்போ அது லாஸ்ட் ரிவ்யூ பண்ணி I am done. I don't know where you stand. for me PL is done. நான் டேபிள் பார்க்க போறதே கிடையாது. எனக்கு அந்த ரெண்டு கிளப் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. லீக் டைட்டில்லாம் அதுவும் இப்ப சிட்டி தோத்ததுல if Arsenal beat Tottenham tomorrow, which good chance probably happens. அவங்க ஹோம்ல தான் ஆடுறானுங்க நினைக்கிறேன், எமிரேட்ஸ்ல தான் ஆடுறானுங்கன்னு நினைக்கிறேன். I have a genuine feeling, நான் இது வந்து இது வரைக்கும் சொன்னது இல்ல, but I have a genuine feeling if Arsenal beat Tottenham tomorrow na they will be pretty much cruising to the title unless something happens major. Correct. ஏனா நம்ம கிட்ட 11 பாயிண்ட்ஸ் லீட்ல இருப்பாங்க, சிட்டி கிட்ட 8 பாயிண்ட்ஸ் லீட்ல இருப்பாங்க. அது நம்மள விட்டுறலாம் மெயின். நம்மள சாரிங்க நம்மள விட்டுறலாம். இல்ல anyway coming back to slot, ஆர்சனல் விட்டுருவோம். வெஸ்ட் ஹாம், சண்டர்லாண்ட், லீட்ஸ், பிரைட்டன், இதுதான் நம்ம 4 அடுத்த பிரீமியர் லீக் ஃபிக்சர். அண்ட் தென் அதுக்கப்புறம் we have a week before we play Tottenham. கரெக்ட். இந்த 4 பிரைட்டன் 4னா என்ன 12 பாயிண்ட். இஃப் வி டோன்ட் கெட் அட்லீஸ்ட், நான் ரொம்ப பேர் மினிமம்ங்க 6 பாயிண்ட்ஸ், 2 வின், அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஏன்னா இதில் நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஹாம் அண்ட் லீட்ஸ் ஷுட் பி பீட்டபிள். கரெக்ட். சண்டர்லாண்ட் கூட நான் அவங்க டாப் 5ல இருக்கானுங்க, விட்டுறலாம். Brighton, they are a good team. Sunderland lost today. ஒரு நிமிஷம் Sunderland lost today to Fulham 1-0. ஆமா, என்னவோ நம்ம ஃபுல்லாம போய் 10-0 அடிச்சிட்டு வந்த மாதிரி. சரி. இல்ல, நான் அதாங்க 4 கேம்ங்க 6 பாயிண்ட், 6 பாயிண்ட்ஸ். Will he get the sack if not 6 points? I think he should. ரியலிஸ்டிக்காவே நான் சொல்றேன், I think he should get the sack. 6 பாயிண்ட். வெஸ்ட் ஹாம் லீட்ஸ் யுனைடெட் ஜெயிக்கலன்னா he should get the sack. இதுல வந்து நான் PSV கவுண்ட் பண்ணல, இன்டர் மிலான் கவுண்ட் பண்ணல, அந்த 2 கேம் நடுவுல வருது. பிகாஸ் I think we will do well in Europe. இன்டரும் சரி PSVயும் சரி, I think we will do well அந்த 2 கேம்ல. பிரீமியர் லீக்ல 2 வின் எடுக்கலன்னா அவுட் ஆஃப் the next 4, I am firmly going to say Slot has to be sacked. அது இப்போ நடந்தா நல்லது. அட்லீஸ்ட் we can still salvage something from our season. FA Cup இருக்கு, ஒரு சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, we can salvage something. ரீப்ளேஸ்மென்ட்லாம் யாரு என்ன ஸ்ட்ராங்குங்க. this is really strong from you. I mean I don't know what to because இல்ல because நான் சொல்றேன், இது வந்து from February last season and there has been no improvement. Systemically there are so many issues. அதுதான் நான் சொல்றேன். February last seasonல இருந்து ஒரே நிமிஷம் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, எங்க அமோரிம் வந்து like 30 games 31 points, does he deserve to go னு. நான் ஒரே செகண்ட் அப்படியே நீங்க பேசுங்க. நான் வந்து அந்த February இருந்து எடுக்கிறேன். எவர்டன்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேங்க. எவர்டன் கூட 2-all டிரா கவுண்ட் பண்ணி வச்சுட்டு வாங்க. எவர்டன் ஒரு கேம், வூல்ஸ் கூட வின். சோ தட்ஸ் 2. நீங்க கேம்ஸ் கவுண்ட் பண்றாங்க, நான் வின்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு வரேன். வூல்ஸ் கூட வின், எவர்டன் ஃபர்ஸ்ட் கேம் சரிங்களா, உல் செகண்ட் கேம் வின், ஸோ ஒரு வின். ஆஸ்டன் வில்லா டிரா, மேன் சிட்டி கூட வின், அதுக்கப்புறம் வந்துட்டு நியூ காசில் கூட வின், அதுக்கப்புறம் வந்துட்டு
எவர்டன் கூட வின் மறுபடியும். அப்புறம் வெஸ்ட்ஹாம் கூட வின், லெஸ்டர் கூட வின் 6 கேம்ஸ், டாட்டனம் கூட வின் 7th கேம், அதான் டைட்டில் வின்னிங் கேம். ஓகேங்களா, ஏப்ரல்ல 7th கேம் 7 வின்ஸ். அப்போ எத்தனை கேம் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. செல்சி கூட லாஸ், ஆர்சனல் கூட டிரா, பிரைட்டன் கூட லாஸ், கிறிஸ்டல் பேலஸ் கூட டிரா. எத்தனை கேம் ஆயிருக்கு? 12 கேம்ல we won 7 to finish that season. ஓகேங்களா, இல்ல நான் இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து 12 24 கேம்ஸ் கரெக்ட்டா? 24 கேம்ஸ்ல இப்போ இந்த வருஷம் 6 வின்ஸ். சோ 7 + 6 13 wins in 24 games. 50% win rate இருக்கு பேசிக்கலி. ஓகேவா, 24 games. நான் வந்து எதுக்கு ஃபெப்ரவரி ஏன்னா வின்ஸ் வைஸ் வந்து வி சீம் ஓகே. 7 wins in 12 லாஸ்ட் சீசன் எண்ட் பண்றதுக்கு. கரெக்ட், ஓகேவா? தி ப்ராப்ளம் இஸ் லாஸ்ட் சீசன்ல இருந்து பட் இஸ் தட் ஓகேங்க? இஸ் தட் ஓகே? 7 wins in 12 இட்ஸ் நாட் கிரேட். பட் ஆனா ஐ திங்க் நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன், சிஸ்டம் தேர் ஹஸ் பீன் டீப்பர் இஷ்யூஸ்ங்க. வின் பண்ண கேம்ஸ் எல்லாம் கூட இந்த சீசனே வின் பண்ண கேம்ஸ் கூட நான் சொல்றேன். தேர் ஹவ் பீன் டீப்பர் இஷ்யூஸ். வி ஹவ் நாட் லுக்ட் குட் வின் பண்ணும்போது. இப்போ கிளாப் நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். 2000 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச சீசன் இல்ல, சோ 17-18 ஃபைனல் போனோம். எந்த சீசன் நம்ம 4th முடிச்சோம்? அந்த சீசன் தான், ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் போய் தோத்தோம். சோ 17-18 கரெக்ட். அந்த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா கிளாப்ஸ் டீம் வாஸ் நாட் ஃபுல்லி ஃபார்ம்ட், பட் யூ ஆர் கெட்டிங் தேர். அந்த சீசன்ல ஈவன் கேம்ஸ் வி லாஸ்ட் அந்த சீசன்ல ஐ ரிமெம்பர் we didn't look bad. கரெக்ட். நிறைய கேம்ல லைக் we looked like வந்து ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு, we are trying to create something, we are trying to do something. இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னால போச்சு, ஆர் ஒரு மேபி ஸ்லைட் டாக்டிக்கல் எரர்ஸ்னால போச்சு, வாட் எவர் இட் இஸ். பட் அந்த சீசன்லாம் we looked good even in losses. இந்த சீசன் வந்து வின்ஸ்ல கூட we don't look good. We don't look like a side that knows how to play together. We don't look comfortable. பேசிக்கிட்டு வரேன். இல்ல நான் இங்க தமிழ் பாட்காஸ்ட் இங்கிலீஷ்லயே நிறைய பேசுறேன். இல்ல we don't look comfortable. நம்ம வந்து ஓகே, இத நம்ம வந்து டிசர்வ் பண்ணி ஜெயிச்சோம் நம்மளால சொல்லவே முடியாது. we don't look comfortable, we don't look good, we like ஒரு சிஸ்டம் இல்ல. இப்போ பிரைட்டன் மாதிரி ஒரு டீம்லாம் வந்து they don't have ambitions of Champions League எல்லாம். ஆனா every game they go in knowing இப்படிதான் நம்ம ஆட போறோம், we have a chance of winning this game. அதுதாங்க நான் கேக்குறேன். இந்த சீசன் வந்து ஒரு கேம் கூட ஐ கேனாட் சே நம்ம வந்து சிஸ்டம் வந்து இப்போ இதுதான் சிஸ்டம், இப்படிதான் நம்ம ஆட போறோம், மெக்காலிஸ்டர் இதுதான் பண்ண போறான், கிராவன்பர்ச் இதை தான் பண்ண போறான், சொபோஸ்லா இதை தான் பண்ண போறான், வேர்ட்ஸ் இப்படி ஆடுவான், கேக்போ இப்படி ஆடுவான், இவன் ஈசாக் இப்படி ஆடுவான். ஒண்ணுமே இல்லை. நியூ சைனிங்ஸை எப்படி இன்டெகிரேட் பண்றோம் தெரில. ஈசாக் ஏன் இப்போ இல்லை எல்லாருமே கேட்குறாங்க, ஈசாக் ஏன் வந்து பொட்டென்ஷியலுக்கு ஆடல, நியூ காஸ்டில் ஆடுற மாதிரி ஆடல. ஓகே, நியூ டீம் நியூ சிஸ்டம் எல்லாமே ஓகே. வி ஹவ் நாட் லுக் லைக் வந்து ஈசாக்கு இன்டெகிரேட் பண்ற மாதிரி ஒரு, அதாவது அவனுக்கு ஐடியாவே இல்லைங்கிற மாதிரி தான் அவன் ஆடுறான். ஏன்னா பிகாஸ் தி சிஸ்டம் ஹஸ் நோ ஐடியா வாட் டு டு வித் ஈசாக். சிம்பிளா சொல்லுங்க, 14 டச்சஸ் 68 மினிட்ஸ். அதான் தெரியும். இல்ல எல்லாருமே அதை சொல்றாங்க. தி பாயிண்ட் இஸ், ஏன் வால்டமாட வந்து நியூ காசலுக்கு போய் லுக்ஸ் லைக் ஒரு நேச்சுரல் ஃபிட்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன சிஸ்டம் ஆடுறான், என்ன ஏதுன்னு, அவனோட ரோல் என்னங்கிறது தெரியும். அதுதாங்க நான் சொல்றேன். இந்த இதுல வந்து ஏகிடிகே வந்து he had a good start, பட் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா his true form, but அவனோட the two true issues with the striker in our system is coming out. ஏகிடிகேவும் last few games he has been okay தான், not great. Isak has looked really bad. I'll come back to your point. We are moving in direction A, the league is moving in direction B. That's it. Basically that is it. You want your striker to drop back, பாலை வாங்கி இன்ட்ரிகேட் பிளே பண்ணணும், மிடில் ஆஃப் த பிட்ச்ல ப்ரோக்ரஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் உனக்கு இருந்துச்சுன்னா ஈசாக் ஷுட்ன்ட் பிளே சென்டர் ஃபார்வர்ட். சிம்பிள். ஈசாக் ஷுட் பிளே ஆன் தி லெஃப்ட் விங். கொண்டு போய் அவன் அங்க போடு. டேய், உனக்கு அங்க ஸ்பேஸ் கிடைக்கும், நீ எடுத்துட்டு வந்து கட் இன் பண்றியா, பட் பை லைன் போறேன் என்னோட பண்ணிக்கோ, உனக்கு அங்க ஸ்பேஸ் கிடைக்கும், நீ அங்க கோல் போல, நீ எல்லாமே பண்ணலாம். என்னோட ஸ்ட்ரைக்கர் வந்து எனக்கு டிராப் பேக் பண்ணி தாண்டா ஆடணும்னா எகிடிகே தான் சென்டர் ஃபார்வர்ட் ஆடணும். ஆமா, அவ்வளவுதான், எண்ட் ஆஃப் ஸ்டோரி. இது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வில் ஃபிகர் இட் அவுட் ஆர் நாட். பட் அதுவே நீங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க ஏகேடிகே டிராப் பேக் பண்ணி ஆடணும், ஆனா we have ஈசாக். அதான் சொல்றேன், ஒரு ஸ்லாட் வந்து அகைன் ஐ கம் பேக் டு தட் ஸ்லாட் வந்து இட் சீம்ஸ் லைக் he has no idea what he is doing system wise. பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க வந்து 2 வின்ஸ் நீங்க ஃபார் மீ அந்த 4 கேம்ல லீட்ஸ், வெஸ்ட் ஹாம், சண்டர்லாண்ட், பிரைட்டன்
அதுல வந்துட்டு 2 கேம் ஹோம் 2 கேம் அவே. ஸ்டில் எனக்கு நீ இந்த 4 கேம்ல 9 பாயிண்ட் நீ எடுக்கலனா ஐ திங்க் ஐ எம் கமிங் பேக் டு யுவர் பாயிண்ட். ஐ திங்க் இஸ் க்ளூலெஸ். He doesn't know how to use big names or he wants to play in one way. எனக்கு இந்த விஷயத்துல நான் ஆடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னை ஆப்போனன்ட்ஸ் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீ லீக் அடாப்ட் ஆக மாட்டேங்கிற. யூ ஆர் தி ஆட் ஒன் அவுட் இங்க. யூ ஆர் தி ஆட் ஒன் அவுட் இங்க. நான் இப்படித்தான் ஆடுவேன், லீக் அப்படி ஆடிட்டு போறாங்கன்னு ஒரு முடிவை நீ எடுத்தீனா எனக்கு ரிசல்ட் வேணும், எனக்கு 3 பாயிண்ட் வேணும். நான் உன்னை சிஸ்டம் நீ யாரை எங்க ஆட வைக்கிற எதுவுமே நான் கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு ரிசல்ட் வேணும். நீ என்ன கர்மத்தை வேணாலும் நீ எப்படி வேணாலும் அடிக்கும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இங்க தான் நான் ஸ்டிக் பண்ண போறேன். ஓகே, as fans we will back you as long as you take the result. ஆமா, இல்ல அதுதாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து மொரினியோக்கு சொல்லுவாங்க வந்து எல்லாம் அன்அட்ராக்டிவ் ஃபுட்பால், டிஃபென்சிவ் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. at the end of the day it gave you wins. ஒரு செல்சிக்கு லீக் டைட்டில் கொடுத்துச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து யாரும் வந்து பேச போறது இல்ல. ஜோசே மொரினியோ வந்து he was a defensive manager. அவரோட பிளே ஸ்டைல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை செல்சில இருக்கும்போது. செல்சி won league titles, அவ்வளவுதான். Basically that's all that matters. That's all that matters. நீ 10 ஃபிளாஷியான பாஸ் 10 நட்மேக் பண்ணி போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கொடுக்க போறாங்களா வின்னுக்கு அப்புறம்? அதான் ஒண்ணே கிடையாது. எனிவே ஆல்ரெடி 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதோட முடிச்சுப்போம். என்னவோ சொல்லணும்னு நினச்சேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி 3250 டார்கெட் இன்னும் 20 பேர்கிட்ட வந்தால் போதும், அதை அடிச்சிருவோம் நியூ இயர்க்கு முன்னாடி. என்னோட டார்கெட் நான் வந்து 6 out of 12 பாயிண்ட்ஸ் பிரீமியர் லீக்லன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த 4 கேமில் பிரைட்டன் கேம் வரைக்கும். கௌதம் வந்து 9 out of 12ன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து அடுத்த 4 கேம் யூரோப்பை விட்டுருங்க, பிஎஸ்வி இன்டர் மிலானை விட்டுருங்க, பிரீமியர் லீக்ல அடுத்த 4 கேமில் என்ன டார்கெட் அதை சொல்லுங்கள். அதை தவிர நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கேமில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே போடுங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும். அண்டு அதே மாதிரி கமெண்ட்லேயும் டைம் ஸ்டாம்ப்லாம் வச்சு போடுறீங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு படிக்கிறதுக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்த கேம் வந்து 26ஆம் தேதி. ஸோ இன்னும் ஒரு 4 நாளில் வெட்னஸ்டே அன்னைக்கு 26ஆம் தேதி பிஎஸ்வி கேமு, ஹோம் கேமு ஆன்ஃபீல்டில். அதுக்கப்புறம் வெஸ்ட் ஹாம் வந்து 30ஆம் தேதி. ஸோ அதுதான் ஸ்கெட்யூலு. என்ன இப்போ எப்படி எண்ட் பண்ணலாம்? போதுமா, முடிச்சிடலாமா? அதோட நம்ம எண்டு பண்ண தேவையில்லை, நம்ம மேனேஜர் எண்டு பண்ணிட்டாரு, அவர் எண்டு வருது.